2 குறள்களை பார்க்க போகிறோம். பார்த்தால் எளிமையான திருக்குறள் போல இருக்கிறது. ஆனால் அதில் உள்ள இலக்கண அமைதிகளை பற்றியெல்லாம் நம்ம கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய இடங்கள் இருக்கின்றன. நம்ம சிந்திப்போம். இப்பொழுது உங்களோடு நான் கொல்லாமை போன்ற அதிகாரங்கள் துறவறவியல்ல இருக்கின்றன. இது இல்லறவியல். இதுல தீவினை அச்சம் என்பது பிறருக்கு தீமை செய்ய நினைத்தல் என்ற எண்ணத்தை தான் அவர் பேசுகிறார். தீமை செய்கிற எண்ணத்தை அகற்றுதல் என்றால், பிறருக்கு சில பேர் வேண்டுமென்றே பிறருக்கு தீமை செய்வது என்பது ஒரு சின்ன ஒரு இன்பம் பெறுகின்றவர்கள்லாம் உண்டு. எனக்கு ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சி ஞாபகம் வருது. எங்க பல்கலைக்கழகத்தில் நான் வேலை செய்த போது ஒரு 2 பேராசிரியர்கள் ஒரே அறையில் இருப்பாங்க. ஒரு பேராசிரியருக்கு கொஞ்சம் கண்ணு கொஞ்சம் மங்கலா இருக்கும். அதனால அவர் வேண்டுமென்றே சீண்டுவதற்காக என்ன பண்ணுவாருன்னா, அவர் ஒரு தட்டி வச்சு மறைச்சிருப்பாங்க. ஒரு வழக்கமாக போகின்ற அந்த ஒரு தட்டி உத்தேசித்து அவர் நடந்து செல்வார். வழக்கமாக அவரை சீண்டு என்பதற்காக அவர் என்ன செய்வார்னா, அந்த தட்டியை கொஞ்சம் இடம் மாற்றி வச்சிருவார். அவர் அதில் போய் மோதி கொஞ்சம் விழுவார், கீழே விழுவார். அதை பார்ப்பதிலே அவருக்கு ஒரு சந்தோஷம். இது தீவினை தான் நான் நினைக்கிறேன். இப்படிலாம் சந்தோஷப்படுகின்றவர்கள் உண்டு. இது 2வது நம்முடைய அறம் என்பது, அறத்தை பற்றி நிறைய நான் போன முறை ஒரு ராமசுப்ரமணியம் அவர்களுடைய கட்டுரை பற்றி சொன்னேன். அறம் துறைதோறும் வேறுபடுகிறது. இது பொதுமைப்படுத்துவது எப்படி? துறைகளுக்கு இடையிலேயே பொதுமைப்படுத்த முடியாத போது எப்படி எல்லாருக்கும் பொதுமைப்படுத்துவது என்று ஒரு கேள்வி. தர்ம காதல் வாழ்வுக்கு இல்லறவியல்ல சொன்ன ஒரு அறம் துறவரவியலுக்கு வேற மாதிரி போகிறது. கொல்லாமை துறவிகளுடைய அறமாக சொல்லப்பட்டது. பொறுப்பால கொல்லுவது, கொலை கொடுகியாரை வேந்துறுத்தல் என்பது அரசனுடைய அறமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல தீவினை செய்யாமை என்பது இல்லறத்தானுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இது பொறுப்பாளுக்கு அது எப்படி பொருந்தும்? தீவினை பகைவருக்கு அஃபென்சிவ்ல போறது அப்படிங்கிறது முற்றுகையிடுறது அப்படிங்கிறது எல்லாம் வரும்போது இப்படி பகைவரை முற்றுகையிடுதல் அரசனுக்கு அது முக்கியமான ஒரு செயலாக இருக்கிறது. எனவே இதெல்லாம் நம்ம பேசிக்க வேண்டியிருக்குது. எனவே அறம் என்பதை பொதுமைப்படுத்த முடியாது என்ற ஒரு கட்டுரையை அவர் போன முறை எழுதியிருந்தார். அது உண்மைதான். அப்படி இருக்கிற போது நம்ம எல்லாம் ஒரே நாடு, ஒரே அறம், ஒரே சமயம், ஒரே தேர்தல், ஒரே நல்லா பேசுறாங்க. அதெல்லாம் எப்படி சாத்தியம்னு தெரியல. பன்முகத்தன்மையினால ஒன்றும் வேறுபட்டு விடாது. எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பது ஒரு நன்மைதான், அது ஒன்று இல்லை. ஆனால் வேற்றுமைகளுக்கு இடம் கொடுக்க வேண்டும். அறங்களிலும் இப்படி வேறுபாடுகள் இருக்கின்றன என்பதையும் நம்ம சிந்தித்துக் கொள்ள வேண்டும். அதை பற்றி நம்ம இப்போ விரிவாக பேச வேண்டும் என்று இல்லை, பிறகு பேசலாம். பிறனுக்கு தீவினை எண்ணுதல் அப்படிங்கிறத தீவினை அச்சத்தினுடைய முக்கிய சாரமாக இருக்கிறது என்பதை நாம் பிறகு பார்க்க போறோம். இந்த 203, 204 ரொம்ப சாதாரணமான ஒரு கருத்தாக இருந்தாலும் அது முக்கியமான ஒரு செய்திகளை அவர் சொல்லியிருக்கிறார். பார்ப்போம். அறிவினுள் எல்லாம் தலை என்ப தீய செருவார்க்கும் செய்யா விடல். அறிவினுள் எல்லாம் தலையென்ப தீய செருவார்க்கும் செய்யா விடல். பார்த்தா எளிமையான திருக்குறள் போல் இருக்கிறது. ஆனால் அதில் இருக்கக்கூடிய இலக்கண செய்திகளை நாம் பேசுகிற போது அது கொஞ்சம் விரிந்து போகிறது மாதிரி எனக்கு தோணுச்சு. பார்ப்போம். அறிவினுள் எல்லாம் தலை என்ப, அதாவது தீய செருவார்க்கும் செய்யா விடல். தீயனவற்றை செருவார்க்கும், செருவார் என்பது பகைவர்னு சொல்ல முடியாது. செருவர் என்று சொன்னால்தான் பகைவர். செருவார் என்றால் நமக்கு தீமை செய்கிறது. பழைய உரையாசிரியர்களும் அதை நல்லா தெளிவாக எழுதியிருக்காங்க. பழைய உரையாசிரியர் இந்த இடத்துல பரிமேல் அழகர் செருவார்னே போட்டு போயிடுறாரு. ஆனால் வேற இடத்துல 2 இடத்துல செருவார்க்கும் உள்ளொழிக்கலாகாரன் என்ற இடத்துல பகைவர்னு சொல்லுவார். அப்போ கேள்வி என்ன வருகிறது என்று சொன்னால், செருவார் என்பது வினையாளனின் பெயர், செருணர் என்பது ஆக்கப்பெயர். செரு கூட்டல் நர், அனுப்புனர், பெருனர் என்பது போல அது பெயர் சொல். பெயரிலிருந்து பெயராக்கம் பண்றோம்.
இது அப்படி இல்லை, வினைச்சொல்ல இருந்து பெயராக்கம் பண்றோம். அப்ப வினைத்தன்மையில் இருக்கும். வினைத்தன்மை இருக்கிற போது அதனுடைய வினைத்தன்மை இழந்து பகைவர் என்ற ஒரு சொற்பொருளை எப்படி பெறுவதற்கு அது திரும்ப திரும்ப உபயோகப்படுத்தி அந்த சொல் செருவார் என்பது பகைவர் என்ற நிலையில வரும்போதுதான் அது செருவார் என்ற செருணர் என்பது தெளிவாக பகைவர் சொல்லலாம், செருக்கின்றவர்கள் சொல்லலாம். செருவார் என்பதும், அதாவது நம்ம இங்க பேச வர என்னன்னா, இந்த வினையாளனின் பெயர்கள் எப்படி வினைத்தன்மையோடு இருக்கிற போது அதனுடைய பொருள் அதனுடைய வினையினுடைய அடிப்படை பொருளாகத்தான் இருக்கும். அது பெயர் முழு பெயராக மாறுகிற போதுதான் அதற்கு ஒரு வேறொரு பேரு பகைவர் என்ற பொருட்பேர் வரும். இந்த இடத்துல அவர் பகைவர்ங்கிற பொருள் நினைக்கல. செருவார் தீயனவற்றை செருவார்க்கும். செருவார் என்று சொன்னா தீமை செய்வார்க்கும், அதாவது தீய செருவார்க்கும், தீயனவற்றை செய்வார்க்கும், திரும்ப செய்யாமல் இருப்பது. இந்த தீய என்ற சொல் ஒரு வகையா ரெண்டு வகையிலையும் ரெண்டு பக்கம் போகுது. ஒரு அறிவினல் எல்லாம் தலை என்ப தீயனவற்றை செருவார்க்கும் செய்யாவிடன்னு சொல்லலாம். தீயனவற்றை செருவார்க்கும் என்று சொல்லி தீயன என்பது செருவாருடைய செயலாகவும் சொல்லலாம். இப்படிதான் சொல்லியிருக்காங்க. தீய என்ற சொல் ரெண்டு பக்கம் வருகிற மாதிரி இது அமைகிறது நினைக்கிறேன். எனவே திருவள்ளுவர் மிக சொற்சுருக்கத்தை எப்படியெல்லாம் இது மாதிரி ஒரு வகையான பொருள்கோளா என்ன எப்படி சொல்றதுன்னு தெரியல. தீவகாணின்னு சொல்றோம், அன்பயம் சொல்றோம், இந்த பக்கம் அந்த பக்கம் எடுத்து நம்ம போட்டுக்கலாம். சரி, பார்க்கலாம். மணக்குடர் சொல்றாருன்னா, இதன் பொருள் எல்லா அறங்களையும் அறியும் அறிவு எல்லாவற்றுள்ளும், அறிவினுள் எல்லா அறிவினுள்ளும் அப்படிங்கிற போது அறிவினுள் எல்லாம் எல்லா அறிவினுள்ளும் என்று சொல்லி உள் என்பதை நாம இந்த பக்கம் மாற்றி அமைத்துக் கொள்கிறோம். இது அன்பயம் பொருள்கோள் வகையில சேர்ந்தது. அறிவினுள் எல்லாம், எல்லா அறிவினுள்ளும், அல்லது அறிவு எல்லாவற்றுள்ளும் என்று ரெண்டு வகையிலையும் நம்ம அது நம்ம இந்த கூறுகள், இந்த அதாவது அடைகள் அல்லது சொற்கள் முன்னும் போறதுக்கு இந்த மூவ்மெண்ட் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அந்த மூவ்மெண்ட்டுக்கு அதான் சொல்றாரு. அதை பொருள்கோள் அமைப்புல சொல்லியிருக்காரு. அதை நான் பிறகு டிஸ்கஸ் பண்ணுவோம். எனவே அறிவு எல்லாவற்றுள்ளும் உள்ள கொண்டு எல்லாவற்றுள்ளும் கொண்டு வந்து சேர்த்துக்கணும். அறிவு எல்லாவற்றும். அப்ப அறிவுன்னா என்ன? எல்லா அறங்களையும் அறியும் அறிவு, எல்லா அறங்களையும் அறிகின்ற அறிவு, எல்லா தர்ம அல்லது நல்லடத்தைகளை பற்றி உள்ள அறிவு, அது எல்லாத்திலையும் அறிவிலும் தலை என்ப தலையான அறிவு. தலை என்று சொன்னார் தலையான அறிவு, தலைமையான அறிவுன்னு என்று சொல்லுவார். அந்த மொழி எப்படி சுக்கனமாகிறதுன்னு பாருங்க. தலைன்னு சொன்னா தலைமையான அறிவு. ஏன்னா முன்னாடி எல்லா அறிவினுள்ளும் தலைமையானதுன்னு சொல்லும்போது தலைமையான அறிவு, அறிவென்று சொல்லுவர் என்ப என்பது என்று சொல்லுவார்கள். யார் சொல்லுவார்கள்? அதுக்கு எழுவாய் நல்லோர். சொல்லுவர் நல்லோர் தமக்கு தீமை செய்வார்க்கும் தீய செருவார்க்கும், தீயவற்றை தமக்கு செய்வார்க்கும் செய்யா விடல், தாம் செய்யாது விடல். செய்யாது என்பதில் உள்ள தூ என்பது வினையச்சம். அந்த செய்யாது என்பதில் உள்ள தூ கெட்டு கடை குறைந்து அது வினையச்சம் கடை குறைந்து நிற்கிறது. செய்யாது விடுதலை. எனவே அறிவு என்பது விடுதல். அப்போ அறிவு காரணமாக இந்த தீவினையை செய்யாமல் இருக்கிறோம். அறிவு காரணம் காரியமாக உபசரிக்கப்பட்டது. அதெல்லாம் அவங்க பேசுவாங்க, பின்னாடி பார்க்கணும். இது எல்லாவற்றிலும் தலைமை உடைத்தி என்றதுன்னு மணக்கூட சொல்லிட்டு போயிட்டார். இதுல சில நூல்கள் திருக்குறள் அச்சு நூல்கள்ல
அறிவுகள் அப்படிங்கிறதுக்கு அறிவுரைகள்லாம் அச்சா இருக்கு. அது 2, 3 புலியூர் கேசினுடையல இருந்தது. வேற ஒரு இடத்துலயும் நான் பார்த்தேன். ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அச்சுப்பிழையா என்னன்னு தெரியல. அச்சுப்பிழையா இல்ல பாட வேறுபாடு அப்படி இருக்கிற மாதிரி தெரியல. அறிவுரைகள்னு எழுதிருக்காங்க. அது தப்பு. தப்பான்னு சொல்ல முடியல. அது பார்க்கணும். நான் பார்த்த பதிப்புகள் தேசியரையா மற்ற பதிப்புகள் எல்லாம் அறிவுகள் தான் இருக்கு. அறிவுரைகள்னு புலியூர் கேசினோட பதிப்புகள் இருக்கு. அது எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியல. சரி பார்ப்போம். எனவே பரிமையாளர் என்ன சொல்றாரு பார்ப்போம். அறிவினுள் எல்லாம் தலை என்ப. அவர் சொன்னாரு நான் எல்லா அறங்களையும் அறிவுன்னு சொன்னாரு. இவர் அதே கொஞ்சம் வேற மாதிரி சொல்றாரு. தமக்கு உறுதி நாடும் அறிவுகள். அறிவு ஏன்னா எல்லாரும் வந்தனால அறிவுகள் அப்படிங்கிறத அவர் பன்மையாகவே காட்டுகிறார். தமக்கு உறுதி நாடும் அறிவுகள் எல்லாவற்றுள்ளும் அறிவு எல்லாவற்றுள்ளும்னு இந்த உள்ள இந்த பக்கம் கொண்டு வந்து பிரிச்சு போட்டுங்க. உள்ளும் உள் என்பது இது பிரித்து கூட்டுதல் என்று சொல்லுவாங்க. சரி, எமங்குன்னு அர்த்தம். எமங் தி நாலேஜ், எமங் தி அண்டர்ஸ்டாண்டிங், எல்லாவற்றிலும் தலையாய அறிவு என்று சொல்லுவர் நல்லோர். அறிவு தலை என்பது தலையாய அறிவு. இந்த தலை அப்படிங்கிறத திருவள்ளுவர் ரொம்ப அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய சொல். சில ஃபார்முலா வந்து திருக்குறள் ஒரு ஃபார்முலா இருக்கு எல்லாத்துக்கும். ஒன்று வந்து சொற்களை வந்து திரும்ப திரும்ப ஆள்றது, ஒரு சொல்லினுடைய பல பொருள்களை வெளிப்படுமாறு குறளை அமைக்கிறது, அப்புறம் சில சொற்களை திரும்ப திரும்ப ஆள்வது, சில தொடர்களை திரும்ப திரும்ப ஆள்றது. இதெல்லாம் வந்து ஒரு ஒரு அறநூலினுடைய பண்புகள். நம்ம வந்து அதை பழமொழியில் கூட பார்க்கலாம். அது நாட்டுப்புற இலக்கியங்கள்லையும் உண்டு எல்லா இடத்துலையும். அதாவது மனதிலே தற்க வைக்கக்கூடிய மனப்பாடம் செய்யக்கூடிய சொல் வழக்குகள், பழமொழிகள், மூதுரைகள். இப்போ கெடுவான் கேடு நினைப்பான், இந்த கருத்து அது. கெடுவான் கேடு நினைப்பான் அடுத்த திருக்குறள்ல வருது. இப்போ இது மாதிரி எளிமையான சில சொற்கள்ல சொல்லக்கூடிய ஒரு ஒரு வாய்பாடு பார்க்கலாம். அதில் அந்த வாய்பாடு எல்லாம் தலை அப்படிங்கிறது ஒரு வாய்பாடு. தலையாய அறிவு என்று சொல்லுவார் நல்லோர், சொல்லுவார் நல்லோர்னு சொல்லிட்டார் என்ப. செருவார்க்கும் தீய செய்யாவிடும், தம்மை செருவார்க்கும், தம்மை செருவார் மாட்டும். தம்மை செருவார்னா தம்மைக்கு துன்பம் செய்வார் மாட்டும். மாட்டும் எடுக்கிறார். செருவார்க்கு, செருவார்க்கு தனக்கு துன்பம் செய்பவர்களிடத்திலும் அப்படின்னு இந்த கூ என்பதற்கு 4ஆம் வேற்றுமைக்கு இவர் வந்து இடப்பொருள் கொடுக்கிறார். செருவார் மாட்டும், செருவார் கண்ணும், செருவார் இடத்திலும் இடத்துல 7ஆம் அடி. இது செருவார்க்கும் என்று சொன்னால் அது கொடை பொருள் அல்லது வந்து நட்பு பொருள், பகைப்பொருள். தீயவர்க்கும் பகைவனுக்கு அருள்வாய் நெஞ்சே, பாரதியனுடைய பாட்டு. பகைவனுக்கு அருள்தல், பகைவர் மாட்டு அருள் செய்தல் என்று நம்ம சொல்லலாம். எனவே இந்த கூக்கு 4ஆம் வேற்றுமைக்கு இடப்பொருள் உண்டு. இவர் எப்படி எடுத்திருக்காரு, அவர் வந்து தீமை செய்வாருக்குன்னு அப்படி எடுத்துட்டு போயிட்டார். செருவார் மாட்டும், செருவார் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்னு அவர் எழுதல. அவர் வந்து தீமை செய்வார்னு எடுத்துட்டு போயிட்டார். அதுதான் சரியான பொருள்னு நினைக்கிறேன். அது தீயன தீவினைகளை எடுத்துட்டார். செருவார்னா செருவார் மாட்டும் எடுத்துட்டார். தீவினைகளை செய்வார் மாட்டும். அந்த தீவினைகளை செய்யாது விடுதலை, விடுதலாகிய அந்த செய்யப்படு பொருள் விடுதலை, பெரியோர் நல்லோர் தலையாய அறிவு, இட் இஸ் த பெஸ்ட் அமங் த நாலேஜ், அண்டர்ஸ்டாண்டிங் அல்லது ரியலைசேஷன் அப்படின்னு எடுக்கிறார். எனவே இதுதான் பரிமையில் எழுகிறத கொண்டு வந்திருக்கிற முறை. செருவார் அப்படிங்கிறதுக்கு நம்ம அவர் என்னென்ன இடத்துல என்ன பொருள் சொல்லியிருக்காருங்கிறது நம்ம பார்ப்போம். அதனுடைய உள் விளக்கத்தை பார்ப்போம். விடுதற்கு காரணமாகிய அறிவை விடுதல் என்றும், புத்திசாலித்தனம். தீமை செய்யாமல் இருக்கிறது புத்திசாலித்தனம். இருப்பது, இது வந்து புத்திசாலித்தனத்தினால நீங்க தீமை செய்யாமல் இரு. புத்திசாலித்தனம் காரணம். விடுதற்கு காரணமாகிய அறிவை விடுதல் என்று சொன்னார். இது உபசார வழக்கு. இதை இதாக சொன்னார். அதாவது திருடுகிற கொழுப்பு, திருடுகிற கெட்ட குணம் அப்படிங்கிற மாதிரி நம்ம முன்பு பார்த்தோம். திருக்குறள் அடிக்கடி இந்த பண்பு அடிக்கடி வரும், ஒன்றாக சொல்றது. சரி, விடுதற்கு காரணமாகிய அறிவு விடுதல் என்றும், விடுதல் இந்த அறிவுதான் விடுதல்.
விடுதல்ங்கிறது செயலாக இருக்கிறது. விடுதலாகிய செயல், அறிவு, செயல் என்றும் செய்யத்த கூலியும் செய்யாது ஒழியவே, செய்கின்ற வாய்ப்பு இருக்கிற போதும் அதை திரும்ப செய்யாத ஒழிய, இன்னா செய்தாரு ஒருத்தல் அவர்களான நன்னயம் செய்து விடும் மாதிரி ஒழியவே தமக்கு துன்பம் வாராது. நீங்க அவன் நமக்கு துன்பம் செய்தா மறுபடியும் திருத்தா மறுபடியும் ஒருத்தன் அடிப்பான். ஆனா நமக்கு இதெல்லாம் இந்த இது மாதிரி அறிவுரைகள்லாம் நமக்கு நடைமுறையில நாம இது மாதிரி ஒரு செயல்ல நடந்து கொள்கிற போது நமக்கே வராது. ஊருக்கு உபதேசம் பண்ணுவோம். நமக்கு ஒருத்தர் எதிர்த்து பேசுறப்ப நாமளும் எதிர்த்து பேசுவோம். அதில் அடிச்சா ஒரு அடி அடிச்சா இன்னொரு அடி அடிப்போம். இது ரொம்ப உணர்ந்தவர்களுக்கு தான் முடியும். அதனாலதான் அறிவுன்னு சொல்றாரு. எல்லாருக்கும் முடியாது. செய்யத்த கூலியும் செய்யாது ஒழியவே தமக்கு துன்பம் வாராது என உய்த்துணர்தலின் அதனை அறிவினல் எல்லாம் என்று சொல்றேன். அதனால உனக்கு மறுபடியும் அவன் அடிச்சா திருப்பி அடிச்சா அவன் மறுபடியும் அடிக்க மாட்டான். அடிக்காம விட்டுட்டா அவன் கையை நிறுத்திடுவான். இட் வில் ஸ்டாப். அந்த செயல் தொடர்ச்சி நின்று விடும் என்ற அறிவு இருந்ததுன்னா நாம் அதை தோல்வியாக நினைக்காமல் அதை நாம் விட்டுவிட்டால் அது அந்த தீமை தொடராமல் நின்று விடும் என்ற ஒரு அறிவு, அதான் தலை. அது எல்லாருக்கும் வராது அப்படிங்கிறார். அதனாலதான் சொல்றேன். செய்யாது என்பது கடைக்குறை தண்டல். செய்யாது என்பது செய்யா என்ற வடிவம். செய்யா என்ற வடிவம் ஒரு ஒப்புருச்சொல், ஒரு ஹோமோபோனஸ். அது 7 இலக்கண வடிவம் இருக்கு. அதை நாம என்னன்னு பார்ப்போம். 7 பாருங்க. அது 7 வகையா வரும். அதாவது செய்யா என்பது பையன் பள்ளிக்கு வாரான் என்றான், வந்து நின்றான் அர்த்தம். உடன்பாட்டு செய்தி என்ற பொருள்படும். செய்து அதை அவன் செய்யான் என்றான்னா செய்து நின்றான் அர்த்தம். செய்யா இது பழைய தமிழ். செய்யா என்பது உடன்பாட்டு வினைச்சமாக வரும். இரண்டாவது செய்யா கண்டு, செய்து கண்டுன்னு அர்த்தம். அது வலி மிகுந்து வரும். அதுக்கு ஒரு இலக்கணம் சொல்றேன். அடுத்து ஈர்கட்ட எதிர்மறை பெயரெச்சம். செய்யா பிழை, செய்யாத பிழை. எனவே செய்யா என்ற வடிவம் உடன்பாட்டு வினையச்சமாக வரும், எதிர்மறை பெயரெச்சமாக வரும். அப்புறம் ஈறுகட்ட எதிர்மறை வினைச்சமாக செய்யா கொண்டு, இப்ப நாம பார்த்தது செய்யாது விடல், செய்யாது விடல், செய்யா கொண்டுன்னு வரும். அப்புறம் அவை ஒன்றும் செய்யா, அந்த புலிகள் ஒன்றும் செய்யா, அவை பழக்கப்பட்டவை. செய்யா என்று சொல்வது குதிரைகள் உண்ணாங்கிற மாதிரி அது பலவின்பால் வினைமுற்றாகவும் வரும். இந்த பலவின்பால் வினைமுற்று மறுபடியும் செய்யா அவை என்று சொல்லி அது வினையாளனின் பெயராகவும் வரும். அது முற்றச்சமாகவும் வரும். செய்யா ஆடா என்ன செய்து ஆடாது என்று வரும். அப்புறம் ஈறுகட்ட ஒன்றன்பால் முற்று ஆக வரலாம். செய்யாது அப்படிங்கிறதுக்கும் வரலாம். அது செய்யாது, அது ஒன்றும் செய்யாது, செய்யா அது ஒன்றும் செய்யா அப்படின்னு சொல்லுவாங்க போட்டு. இது 7 வகையில வரும் என்று வைமுக இதை எடுத்து காட்டியிருக்கேன். நான் அதை தான் மேற்கோள் காட்டுறேன். எனவே செய்யா என்ற ஒரு வடிவம் ஒப்புருச்சொல் 7 வகையான இலக்கணத்தையும் 7 வகையான பொருளையும் வருகின்ற வடிவம். இந்த இடத்துல அது வினைச்சமாக வருகிறது. இந்த வினைச்சம் வடிவம், இந்த தூக்கட்ட வினைச்ச வடிவம் திருக்குறள்ல குறைந்தது 3 இடத்துலயாவது வருகிறது. அது காரியத்தன கவிரார் சொல்லிட்டு இருக்கிறார். அது இந்த தூ கெட்டு போகும், அதுக்கு பேரு கடைக்குறை, அல்லது இறுதி நிலை விகாரத்தால் தொக்கதுன்னு எழுதுவார். பரிமேலழகர் எழுதியிருக்கார் பின்னாடி பாருங்க. செலவிடா தீதுரி நன்றின்பால் உய்ப்பது அறிவு, செலவிடா தீதுரி நன்றின்பால் உய்ப்பது அறிவு என்ற அந்த 422வது திருக்குறள்ல 403 திருக்குறள் தொடக்கம் திடீர்னு சென்ற இடத்தால் செலவிடா தீதுரி நன்றின்பால் உய்ப்பதறிவு. இதுவும் பாத்தீங்கன்னா அச்சு நிறைய நூல்கள் அச்சுப்பிழை இருக்கு. செலவிடாதுன்னு எடுத்திருக்காங்க. செலவிடாதுன்னு வர முடியாது. என்ற கீழே அது தூக்கெட்டதுன்னு எழுதியிருக்கார் பரிமேலழகர். அப்போ நாம பார்க்கக்கூடிய திருக்குறள் வடிவங்கள் இது மாதிரி நிறைய பாட வேறுபாடுகளோடு அல்லது பிழையா எப்படி சொல்றதுன்னு தெரியல, இந்த வேறுபாடுகளோடு உலா வருகின்றன. எனவே இந்த தூ கிடையாதுங்க. ஆனால் இந்த
புலியூர் கேசியன் இவர் திருக்குறள் உரை, இந்த கையடக்க உரையில இருக்கு, மற்றதெல்லாம் இல்லை. நம்முடைய இவர், ஆமா, நானூத்தி 22. சென்ற இடத்தால் செலவிடா தான் இருக்கு மூவானுடைய இலையில. ஏன்னா பல பாப்புலர் எடிஷன்ஸ்ல இது மாதிரி பிழைகள் இருக்கிறது நம்ம பார்க்குறோம். எனவே அது செலவிடாது அப்படின்னு அவர் எழுதியிருப்பார். அது வந்து கடைக்குறைன்னு எழுதியிருப்பார். முட்டாட்சியின் முறைகாக்கும் முட்டாட்சியின் முட்டாமல் செய்யின் முட்டாது செய்யின் என்று அங்கும் தூக்கட்டு வருகிறது. தோன்றா கெடும் 479. உளபோல இல்லாகி தோன்றா கெடும், தோன்றாது கெடும் என்று சொல்லி அந்த தூக்கட்ட 3 இடத்த காரியத்திறக்க வரையாக சுட்டி காட்டியிருக்கார். எனவே திருக்குறளுடைய சொல்லாட்சியில இந்த தூக்கெட்ட செய்தி வாய்பாட்டு வினையச்சம் ஒரு பண்பாக இருக்கிறது. அதுதான் நம்ம இங்க பார்க்கிறோம். ஸோ இப்போ மறுபடியும் நம்ம இதனுடைய இதை பார்ப்போம். மற்றவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா மூவா வந்து தம்மை வருத்துவோர்க்குன்னு எழுதியிருக்காரு. செருவார் அப்படிங்கிறதுக்கு வருத்துவோர்க்குன்னு எழுதியிருக்காரு. புலியூர் கேசியன் தீமை செய்தவர்க்குன்னு எழுதியிருக்காரு. சாலமன் பாப்பையாவும் தீமை செய்வோருக்கு. கருணாநிதி கூட அப்படித்தான் எழுதியிருக்காரு. ஆனால் சில பேர் பகைவர்னு எழுதியிருக்கிறது நான் பார்த்தேன். சில பாப்புலர் எடிஷன்ல செருவா இருக்குன்னா பகைவருக்கு அப்படின்னு எழுதியிருக்காங்க. அந்த இடத்துல அப்படி வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி. பகைவர் அல்ல, நமக்கு தீமை செய்தவர்கள் என்பதுதான் அந்த இடத்துல பொறுமையாக இருக்கும். சரி, என்னுடைய வாக்கியம் எப்படின்னா, தீய செருவார்க்கும் தீமையை செய்வார்க்கும், தமக்கு தீமையை செய்வார்க்கும் செய்யாது விடல், அந்த தீமையை செய்யாது விடுதல் அறிவினுள் எல்லாம் தலை என்பதுதான் என்னுடைய வாக்கியம். விடுதல் தலை என்று சொல்வார்கள் என்று சொல்வார்கள். எழுவாய் வந்து அறிவு நல்லோர். தலை அப்படிங்கிறது விடுதல் தலை, புத்திசாலித்தனம். இது ஒரு உபச்சாரம். கெடுதல் செய்யாத இருத்தல் என்பது புத்திசாலித்தனங்களில் புத்திசாலித்தனம் சொல்வது போல. இந்த காரணத்தை காரியமாக சொல்லியிருக்கிறார். சரி, அதனால அறிவினுள் நான் முன்பே சொன்னேன். சில பேர் அறிவுரைகள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அறிவுரைகளில் அது வராது, அதெல்லாம் தப்பா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பாட வேறுபாடாக இருக்கிறது, அது பிழையா இருக்குன்னு நினைக்கிறேன், அச்சு பிழையாக இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாம் எல்லாவற்றுள்ளும் அந்த மாறு உள் வந்து இந்த பக்கம் இடம்பெயர்ந்து வருகிறது. பிரித்து கூட்டல். தலையாய அறிவு, தலை என்பது தலையாய அறிவு என்ப என்று சொல்லுவர் நல்லோர். செருவார்க்கும் இழிவு சிறப்பொம்மை கூ 4ஆம் வேற்றுமை. சிறுவார் இடத்தும் என்று இடப்பொருள் கொண்டார் பரிமையாளர். மற்றவர் கொடைப்பொருள் கொண்டிருக்கிறார்கள், அல்லது பகைப்பொருள் அல்லது தகவப்பொருள். ஒரு வேற்று மயக்கம் போல இதை எடுத்திருக்கிறார்கள். செருவார்க்கும் செருவார் இடத்தும் செருவார் கண்ணும் சொல்லி தீய தீவனைகளை செய்யாது. எனவே இந்த தொக்கது அதை பத்தி நான் சொன்னேன். விடல்ங்கிறது விடுதல், விடுதல். விடுதல்ங்கிறது இந்த இடத்துல துணைவினை இல்லை, தனிவினை. விடுதலை என்று பார்க்கிறேன். எனவே இந்த திருக்குறள்ல பார்த்தீங்கன்னா செய்யா என்பது ஒரு என்ற வடிவத்தை பற்றி உள்ள ஒரு பிரச்சனை பார்த்தோம். அதுக்கு ஒரு பொருளெல்லாம் எழுதியிருக்காங்க. தலை என்பது திருக்குறள்ல அடிக்கடி வருதுன்னு சொன்னேன். அது எங்கெல்லாம் வருதுங்கிறது ஒவ்வொரு இடம் மட்டும் சொல்றேன். வந்து இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வார்கள் எல்லாம் தலை. முயல்வார்கள் எல்லாம் தலைமையானவன் அர்த்தம் தலைங்கிறது. அறிவினுள் எல்லாம் தலை என்பது இப்ப பார்த்தோம். இகழ்வாரை பொறுத்தல் தலை. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம் இகழ்வாரை பொறுத்தல் தலைமையான பண்பு. நிறைகாக்கும் காப்பே தலை. தானம் செய்வாரின் தலை. மனத்தோடு வாய்மொழியின் தவத்தோடு தானம் செய்வாரின் தலை. இப்ப நிறைய இருக்கு. பகுத்தூண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. தொகுத்தவற்றுள் உள் வரக்கூடியது மட்டும் நான் சொல்றேன். தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை, தொகுத்த எல்லாவற்றுள்ளும் தலை. சரி, அதே மாதிரி செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. செல்வம் எல்லாவற்றுள்ளும் தலை, இது துரான்வயம் அப்படின்னு சொல்லுவாங்க. வன்மையுள் எல்லாம் தலை. வன்மை எல்லாவற்றுள் தம்மின் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை என்று பார்க்கிறோம். அதே மாதிரி உறுப்பு அமைந்து ஊறு அஞ்சா வெல்படை வேந்தன் வெறுக்கையுள் எல்லாம் தலை. அவனுடைய வேந்தன் வெறுக்கையில் அவனுடைய செல்வங்களில் எல்லாம்
அது தலைமையானது. வெல்படைதான் முக்கியமான செல்வம் என்று சொல்லுகிறேன். எனவே அதை போற்றலுள் இல்லாம் தலை ஆற்றுவார் ஆற்றல் இகழாமை போற்றுவார் போற்றலுள் இல்லாம் தலை என்று திருக்குறள் இது ஒரு திரு அதிகம் இடம்பெறுகின்ற ஒரு தொடர் அமைப்பாக இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி கடை என்பது அதே மாதிரி பயன்படுத்துவார். நான் எல்லாத்துக்கும் போகல. இந்த கடை அப்படிங்கிறது திருக்குறள் அடிக்கடி வரும். கல்லாதவரின் கடை என்ப கற்றறிந்தும் நல்லாரவை அஞ்சுவார். நன்றாகுமாக்கம் பெரிதனும் சான்றோருக்கு கொன்றாகுமாக்கம் கடை என்று சொல்லி அந்த கடை தலை கடை என்றெல்லாம் அடிக்கடி சொல்லுவார். எனவே இதை நான் சொன்னேன், எல்லாவற்றுள்ளும் அறிவினுள் எல்லாம் தலை, அறிவு எல்லாவற்றுள்ளும். அதுக்கு தூரான்வயம்னு அவர் இவர் சொல்றாரு. அண்மை நிலை மாறி சேமியில் உள்ள சொற்களை கொண்டு பொருத்தமுறை சேர்த்து பொருள் கொள்ளுதல் அன்வயம். இது ஒரு வகையான பொருள்கோள். இதை பொருள்கோள் என்பதனோடு ஆற்றலுக்கும் அடிமற்றும் அல்லாத ஏனைய ஏழும் தூரான்வயம். இதுக்கு பேர் தூரான்வயம். பொருள்கோள்ல பக்கத்துல இருக்கிறது, தூரத்துல இருக்கிறது என்று ரெண்டா வச்சுக்கிறாங்க. அதுல இது சேமியில் உள்ளது அப்படின்னு எடுக்கிறாரு. எடுத்து அவர் விளக்கியிருக்கிறார். அது விகுதிகளும் கூட பிரித்து கூட்டலாம். சொற்கள் மட்டுமில்லை, விகுதிகளையும் பிரித்து கூட்டலாம் என்ற அனுஷங்கம் என்று வடமொழியில் சொல்லுவாங்கன்னு சொல்லி பிரயோகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இதை பற்றி முன்னாடி நம்ம பேசியிருக்கோம். அதனால அதை நான் அதிகமாக கூடுதலாக பிரித்து கூட்டல் தெய்வத்தில் வைக்கப்படும் சித்தாரில் வைக்கப்படும் என்று போல சுப்பிரமணிய தேசியருடைய பிரயோகம் 19 இருக்கிறது. அதே மாதிரி செருத்தல், செருவார்க்கும் செருத்தல் அப்படிங்கிறது 2 வடிவம் இருக்கு. செரு அப்படிங்கிறது செருதல் வேற, செருத்தல் வேற. இங்க நாம பார்க்கிற வடிவம் செருவார் அப்படிங்கிறது செருதல். செருதல் அப்படின்னு சொன்னா வெறுத்தல் அல்லது வருத்துதல் என்ற பொருள்ல வருது இந்த இடத்துல. செற்றாரண கைவிடல் உண்டோ, செற்றான் செருவான் என்று இது 6வது வினைத்தெரிவு, பகுதி இரட்டித்து வரக்கூடிய வினைத்தெரிவு. இன்னொரு வடிவம் செருத்தல், இத்து, 11வது வினைத்தெரிவு. செருத்தல் அப்படின்னு சொன்னா தடுத்து நிறுத்தல், மலையாளத்திலாம் இருக்கு. அடக்குதல், அடைத்தல் என்றெல்லாம் அது வரும். கொல்லுதல், செருத்தல்லாம் கொல்லுதல் என்ற பொருள் கூட இருக்கு கலித்தொகையில. எனவே இதுல செரு அப்படின்னா கோபம் அப்படிங்கிற பொருளையும் வருது, கலித்தொகையில் கொடுத்துருக்காங்க. செருனா தெலுங்கு போன்ற மொழிகள்ல குளத்துக்கும் ஒரு பேரு. அது எப்படி ஒரே ஒப்புரிச்சலாக கொடுத்தாங்கன்னு தெரியல. சரி, செருதொழில் இவில் டீடுன்னு சொல்லியிருக்காங்க. செருனர் தான் பகைவன். செருனர் செருக்கருக்கு மிகு அதனை கூறியதில். எனவே செருவர்னு ஒரு வடிவம் இருக்கு, செருனர் செருவர் என்ற 2 வடிவம் இருக்கு. எனவே செருவார் என்பதை நாம நேரடியாக ஒரு வினையாளனின் பெயரை முழுமையாக பகைவர் என்று பொருள் சொல்வது கடினம். ஆனா பரிமேலழகர் வேற இடத்துல சொல்லியிருக்காரு. எங்க சொல்லியிருக்காருன்னா, செருவார் அப்படிங்கிறது அது ஏன் சொன்னார்னா, செருவார் அப்படிங்கிறது செருவார், அதாவது செருவார்க்கும் உள்ளழிக்கலாக அரண் பொருளை பற்றி செய்க பொருளை செருனர் செருக்கருக்கும் எஃகு அதனை கூறியதில். அப்ப அந்த இடத்துல செருனர் என்பது பகைவருங்கன்னு ஆயிடுச்சு. இந்த இடத்துல அறிவை பற்றி சொல்லுகிற போது சிறுவார்க்கும் உள்ளொழிக்கலாக அரண்னு சொல்றதுனால சிறுவார் என்பதை பகைவர் என்று பொருள் கொண்டிருப்பார் போல் இருக்கிறது. இது அண்மை நிலையை நோக்கி பொருள் கொள்ளலாமோ தெரியல. அப்படி அவர் பொருள் கொண்டிருப்பார். செருணரை சிறுவார், சிறுவார்க்கு சேண்டிகவா இன்பம் அறிவிலா அஞ்சும் பகைவர் பெரிய என்ற இடத்துல செருவார்க்குன்னு தான் எழுதியிருக்காரு. அதுல செருவார்க்குங்கிறது துன்பம் செய்வார்க்குன்னு தான் எடுக்க முடியும் 869. அதனால அவர் செருவார்க்குன்னு பொருள் எழுதுற இடத்துல துன்பம் செய்வார்க்குன்னு நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் பெருமையிலழகர். அதே மாதிரி அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளொழிக்கலாக அரண் என்று சொன்னா, அரண்னு சொல்றதுனால அவர் பகைவர்னு பொருள் எழுதியிருக்காரு. அதே மாதிரி அறிவிலார் தம்மை பீழிக்கும் பீழை செருவார்க்கும் செய்தல் அரிது. செருவார்க்கும்ங்கிறது அந்த இடத்துல பகைவரை குறிப்பதற்கு வாய்ப்பு அதிகம்.
எனவே அந்த சூழலுக்கு ஏற்பதான் பொருள் நாம சொல்ல முடியும் என்பதற்கு இந்த சொல் ஒரு உதாரணமாக இருக்கிறது. பரிமையாளர் போன்றவர்கள் இதெல்லாம் நுட்பமாக கவனித்து அதுக்கு பொருள் எழுதுகிறார்கள் என்பதையும் சொல்லிக்கொண்டு இதிலிருந்து நம்ம அடுத்த திருக்குறளுக்கு போகலாம். இதுல இன்னும் இலக்கண செய்திகள்ல இந்த தூ சொல்லிட்டேன், சிறுவாரை பத்தி சொல்லிட்டேன், விடல் பத்தி சொல்லிட்டேன். இனி அடுத்த திருக்குறளுக்கு போகலாம். மறந்தும் பிறன்கேடு சூழற்க சூழின் அறஞ்சூழும் சூழ்ந்தவன் கேடு. மறந்தும் பிறன் மற பிற இணை எதுகை. மறந்தும் பிறன்கேடு சூழற்க சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு. சூழ் எத்தனை இடத்துல வருது பாரு, 4 இடத்துல வருது. 1 2 3 4 இடத்துல வருது. சூழ் என்ற சொல்லை 4 இடத்துல ஒரே பொருளை சொல்லியிருக்காரு. சூழ்தல்னா எண்ணுதல் அர்த்தம். சூழ்தல்னா சுற்றுதல், டு சரவுண்ட்ங்கிற அர்த்தம், எண்ணுதல். மணக்கோட என்ன பொருள் சொல்றாருன்னு பார்ப்போம். பிறனுக்கு கேட்டை, பிறன் கேடுனா பிறனுக்கு கேட்டை. பிறனுக்கு கேட்டை மறந்தும் சூழாது ஒழிக. மறந்தும் எண்ணாது ஒழிகன்னு அர்த்தம். மறந்து கூட எண்ணிராதீங்க, சூழாது ஒழிக. சூழ்வானாயின் சூழின் அவனால் சூழப்பட்டவன் அதற்கு மாறாக கேடு சூழ்வதன் முன்னே சூழ்ந்தவனுக்கு கேட்டை தீமை செய்தாருக்கு தீமை பயக்கும் அறந்தானே சூழும். அறம், அறக்கடவுள், தர்மம். அதாவது இந்த பிறர்க்கு நீங்க கேடு நினைக்காதீங்க. கேடு நினைத்தால் அந்த கேடு செய்யப்பட்டவன் நினைப்பதற்கு முன்பே, நமக்கு திரும்ப கேட்டை செய்வதற்கு நினைப்பதற்கு முன்பே அறம் அதுக்கு முன்னாடியே எண்ணி விடுமா, இவனுக்கு கெடுதலை பண்ணிடலாம்னு சொல்லிட்டு. எனவே அவனால் சூழப்பட்டவன் அதற்கு மாறாக கேடு சூழ்வதன் முன்னே சூழ்ந்தவருக்கு கேட்டு தீமை செய்தாருக்கு தீமை வைக்கும் அறந்தானே சூழ். அந்த அறம் தீமை வைக்கும் அறந்தானே சூழும். இது தீமை நினையினும் கேடு தரும் என்றது. எனவே தீமையை நினைத்தாலே கேடு வரும் என்ற ஒரு பொருளை நுட்பமாக சொல்லியிருக்கிறார். பரிமையாளர்கள் அதை விரித்து கொஞ்சம் சொல்லியிருக்கிறார். பிறன்கேடு மறந்தும் சூழற்க. ஒருவனுக்கு பிறனுக்கு கேடு அப்படிங்கிறது கேடு பயக்கும் வினை. கேடு என்பது ஆகுபெயர். கேடுனா கெடுதின்னு அர்த்தம் அல்ல, கேடு பயக்கும் வினைகள், செயல்கள். ஏன்னா தீவினைன்னு மேல வருது. எனவே கேடு என்பது ஆகுபெயராலே மெட்டானமிக்கலி தி இவில் டீட்ஸ், நாட் இவில் ஒன்லி, இவில் டீட்ஸ். ஒருவனுக்கு பிறனுக்கு கேடு பயக்கும் வினையை மறந்தும் எண்ணாதொழிக. சூழற்க எண்ணாதொழிக, எண்ணுதல். சூழின் எண்ணுவானாயின் சூழ்ந்தவன் கேடு அறம் சூழ். தனக்கு கேடு பயக்கும் வினையை, சூழ்ந்தவன்கிறது அதான் கேடு சூழ்ந்தவன். அதனால்தான் அவன் தனக்கு கேடு பயக்கும் வினையை அவன் தனக்கு, அது தனக்குன்னு அவர் புறக்க பெயராக மாற்றி விட்டு சொல்றார். தனக்கு கேடு பயக்கும் வினையை, மறுபடியும் கேடு பயக்கும் வினையை அறக்கடவுள் எண்ணும், தர்மம் எண்ணும். எனவே சூழும் என்ற 4 சொல் 4 முறை, இந்த 7 சொற்களை 4 சொல் அது ஆயிடுச்சு. அவ்வளவு சொற்சுருக்கமாக அமைத்து விட்டார்னு பாரு. கேடு என்பன ஆகுபெயர்னு சொல்லிட்டு பாரு. கேடு என்பன ஆகுபெயர்னா கேடு தரும் வினைகள், அதாவது பயக்கும் வினைகள் அர்த்தம். சூழ்கின்ற பொழுதே தானும் உடன் சூழ்தலின் இவன் பிற்படினும் அறக்கடவுள் முற்படும். அதாவது இவன் கெடுதல் செய்வதற்கு தயார் பண்றதுக்கு முன்னாடியே அறக்கடவுள் உடனே ஆரம்பிச்சிருவான் அப்படின்னு சொல்ற. அறக்கடவுள் எண்ணுதலாவது அவன் கெடத்தான் நீங்க நினைத்தல். அதாவது அறம் ஒருவனுடன் கூட இருந்தால்தான் கெடுதல் வராமல் இருக்கும். அறம் நீங்கிவிட்டால், அறக்கடவுள் நீங்கிவிட்டால் கேடு தானாக வந்துவிடும். எனவே அவன் கெடும்படி தான் அவனை விட்டு நீங்கிவிடும். எனவே எண்ணும் சொன்னா அறக்கடவுள் என்னன்னா அறமே செய்யாதில்ல, இவனை விட்டு போயிடும் அறம். அதாவது அறம் என்று சொல்லப்படுகிற அந்த மாரல் டெர்பிட்யூட் இருக்கு பாருங்க, அந்த மாரல் ஸ்ட்ரென்த், அந்த தார்மீக வலு அவனை விட்டு போயிடும்.
அவனால் அதை வந்து அந்த கெடுதலை தடுத்து நிறுத்தக்கூடிய அற வலிமை அவனுக்கு இருக்காது. அதனால தான் நீங்க நினைக்கிறேன். அறம் எண்ணும்னு சொன்னா அறமே செய்யும்னு அர்த்தம் இல்ல. அறக்கடவுள் எண்ணும் என்று சொல்வதற்கு ரொம்ப அழகா ஒரு பொருள் எழுதியிருக்காரு. எண்ணுதல் சொன்னா அறக்கடவுளே போய் அவனுக்கு கெடுதல் பண்றதுக்கு எண்ணாது. இவனை விட்டு போயிடலாம். இந்த தீமையை நினைக்கிறவனை விட்டுட்டு போயிட்டா அவனுக்கு வலு குறைந்து விடும். எனவே அவன் தானாகவே கெட்டு விடுவான் என்று ரொம்ப நுட்பமாக சொல்லியிருக்காரு. எனவே அறம் போய் கெடுதலை செய்யுமா? செய்யாது என்ற ஒரு நுட்பமாக சிந்தித்து பொருள் எழுதுகிறார்கள். தீவினை எண்ணலும் ஆகாது என்பதாம். தீவினையை எண்ணுதலும் கூடாது. செய்தல் அல்ல, எண்ணுதலும் கூடாது என்று சொல்லியிருக்கார். பிறனுக்கு கெடு செய்தியை பற்றி மறந்து நினைக்கக்கூடாது. விழுப்பேசின் சுருக்கம் அழைத்து போற பிறனுக்கு கேட்டை தரும் சீய செயல்களை ஒரு மறந்து கூட எண்ணக்கூடாது. எண்ணினால் எண்ணியவனுக்கு கேடு விளையுமாறு அறம் எண்ணும். கேடு விளையுமாறு அறம் எண்ணும் அப்படின்னு எழுதியிருக்காரு. தனக்கு கேடு பயக்கும்னே அறம் எண்ணும்னு சொல்லியிருக்காரு. கேடு பயக்கும்ங்கிறதுக்கு இவர் சொல்லிட்டாரு, திரும்ப அவனை விட்டு போறதுதான் கேடு பயக்க வேண்டாம். அவன் அறக்கடவுள் எண்ணுதல்ங்கிறது அவனுக்கு தீமை வரும்படி தீமையனை செய்யாது, அவனை விட்டு நீங்கி விடுதல் விளையுமாறு அறம் எண்ணும். அது மொத்தம் எழுதியிருக்காரு மூவா. எண்ணியவனுக்கு கேடு விளையுமாறு அறம் நீங்க எண்ணும்னு அந்த சொல்லியிருந்தா இன்னும் தெளிவா இருந்தது. சரி, சாலமன் பாப்பேன் மறந்தும் பிறருக்கு தீமை செய்ய எண்ணாதே, எண்ணினால் எண்ணியவனுக்கு அறக்கடவுளை தீமையை தர எண்ணும். அறக்கடவுளை தீமையை தர எண்ணும் அல்ல, அறக்கடவுள் தீமை வரும்படி அதுக்குரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும்ங்கிற ஒரு நுட்பமான பொருளை பரிமாறர் சொல்லியிருக்காரு. சரி, மறந்தும் கூட மற்றவருக்கு கேடு நினைக்கக்கூடாது. அப்படி நினைத்தால் அவனுக்கு கேடு உண்டாக்க அவனை அறம் முற்றுகையிட்டு விடும். இது ரொம்ப எளிமைப்படுத்தி சொல்லியிருக்காரு. சரி, வாக்கிய அமைப்பு பார்த்தீங்கன்னா, ஒருவன் பிறன்கேடு மறந்தும் சூழற்க எண்ணற்க ஒருவன் சூழின் சூழ் எண்ணினால் சூழ்ந்தவன் கேடு அறம் சூழும். சூழ்ந்தவனுக்குரிய கேடு கெடும் செயல்களை அறம் சூழும். சூழும் சொன்னா அறம் தன்னை விட்டு நீங்க எண்ணும் என்று பொருள் எழுதியிருக்காங்க. சொல்லடி பார்த்தீங்கன்னா, பிறன் ஒருவனுக்கு பெயர் கேடு கேடு பயக்கும் வினை ஆகுபெயர் மறந்தும் இழிவு சிறப்புமைவும் மறந்தும் எண்ணாது ஒழிக சூழற்க சூழின் எண்ணுவானாயின் சூழ்ந்தவன், அந்த சூழ்ந்தவன் தான் முன்னாடியே மறந்தும் பிறன்கேடு சூழற்க சூழ்ந்தவன் முதல்ல எண்ணவன் அவன் தனக்கு கேடு பயக்கும் வினையை அறக்கடவுள் எண்ணம். அவன் தனக்குன்னு அர்த்தம். அவன் தனக்கு எண்ணம். அந்த தனக்கு இங்க தான் என்பது படைக்க பெயர். சரி, இந்த கேடுங்கிற சொல் திருக்குறள் அடிக்கடி வரும். அறத்தின் உங்க ஆக்கமில்லை 14 இடத்துல வந்திருக்கு. கேடு கேடுன்னு சொல்லியிருக்கு. நாடாது நட்டலின் கேடில்லை நட்டவின் வீடில்லை நட்பாழ்பவருக்கு ஆகுபெயராக கேடு தரும் வினை இதே பொருள்ல வந்திருக்கிறது. எனவே கேடு என்பது மிகவும் திரும்ப திரும்ப வரக்கூடிய ஒரு சொல் திருக்குறளில் என்று பார்க்கிறோம். கேடன் கேடு அழிவு அழிவு தரும் வினை என்ற பொருள் எல்லாம் வருகிறது. அறம் இது மாதிரி எண்ணுதலை திருக்குறளில் நம்ம பல இடங்களை சொல்லியிருக்காரு. சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வாய்பாட்டு வடிவத்தில் திரும்ப திரும்ப வரும். என்பு இலதனை வெயில் போல காயுமே அன்பு இலதனை அறம் அறம் காயும் கதம் காற்று கட்டடங்கள் ஆற்றுவான் செவி அறம் பார்க்கும் ஆற்றின் நுழைந்து ஆற்றின் நுழைந்து பார்க்கும். அது ஒரு உருவகத்து அறத்தை ஒரு உருவக நிலையில அவர் சொல்லியிருக்கிறது பார்க்கிறோம். மறந்து இப்ப நம்ம பார்த்தோம். அடுத்தது என்ன, பிறர் நாணத்தக்கது தான் நாணானாயின் அறம் நாணத்தக்கது அறம் நாணும். அறத்தை போலவே ஊழை பத்தி சொல்லுவாரு. ஊழி பெருவெளி யாவுல மற்றொன்று சூழிலும் தான் முந்துரும். ஊழ் மறுபடியும் முன்னாடி வந்துடும். தெய்வம் குடிசெய்வல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடிசற்று தான் முந்துரும். தெய்வம் ஊழ் எல்லாம் ஒன்றுதான். சூழ்ச்சி சூழ்ந்தவன் சூழ்ந்தவனுடைய பல்வேறு வினைத்திரு வடிவங்கள் திருக்குறளை நிறைய இருக்குது. இதுல ஒரு இடத்துல சூழ்வான் அப்படிங்கிறதுக்கு பரிமையாளர் வேற மாதிரி பொருள் எழுதியிருப்பார். அது ரொம்ப அது என்னங்கிறத நான் மட்டும் சொல்லிடுறேன். நிலை அஞ்சி நீத்தாருள் எல்லாம் கொலை அஞ்சி கொல்லாமை சூழ்வான் தலை. நிலையஞ்சி நீத்தார் எல்லாரோடும், அதாவது துறவிகள் எல்லாவற்றோடும் கொலையை அஞ்சி கொல்லாமை சூழ்வான்.
கொல்லாமை சூழ்வான் என்று சொல்றால் கொல்லாமையை எண்ணுவன் என்ற அர்த்தம் இல்லை, கொல்லாமையை மறப்பவன், மறவாதவன், கொல்லாமையை மறவாதவன். சூழ்வான் அப்படிங்கிறதுக்கு மறவாதவன் என்று ஒரு எதிர்மறை. இதெல்லாம் ஒரு வகையான தாற்பரிய பொருள், இன்டென்ஷனல் மீனிங். சூழ்தல் அப்படிங்கிறதுக்கு மறவாதவன் என்பது எதிர்மறை பொருள். ஆனால் இந்த இடத்துல அந்த எதிர்மறை பொருளை கொண்டு வந்து சொல்வதற்கு அந்த தாற்பயம் என்று சொல்வது இன்டென்ஷன். இந்த இடத்துல வந்து திருவள்ளுவருடைய நோக்கம் என்னன்னா, துறவி அஞ்சி கொல்லாமையை மறவாதவன் என்றுதான் பொருள் சொல்லுவாங்க. கொல்லாமையை மறவாதவன் என்று தாற்பரிய பொருளை அவர் சொல்லியிருப்பாரு. இப்படியெல்லாம் அந்த சொற்பொருள் நுட்பங்களை எல்லாம் நம்ம அதில் பார்க்கலாம். எனவே இவ்வாறு இதுல மேற்கோள் என்ன இருக்கிறது, மேற்கோள் என்ன இருக்குமே சம்திங், சூழ்ச்சியில நிறைய வடிவங்கள் இருக்குன்னு நான் சொன்னேன். மேற்கோள் வந்து இது ரொம்ப சுவையா இருக்கு. இந்த திருக்குறளை அமைத்து ஒருவிகற்ப எரிசி வெண்பாவை அமைத்து காட்டியிருப்பார் யாப்பருங்கல விருத்தி உரையாசிரியர். குரல் முன்பாக்களை இரண்டாக இணைத்து அதில் ஒரு தனிச்சொல்லை பெய்து அது தனிச்சொல்லோடு சில சமயங்கள்ல அந்த என்ன ஆசையெல்லாம் சேர்த்து கூட, ஆசுனா அந்த பற்ற வைக்கிற இடையில சொற்களை சேர்த்து வெண்பாவாக மாற்றலாம். இரண்டு குரல் வெண்பாவலை இணைத்தால் வெண்பாவாக மாற்றலாம். அவ்வாறு திரு யாப்பருங்கல விருத்தியில இந்த திருக்குறளை இணைத்து ஒரு விகற்ப எரிசி வெண்பாவை காட்டியிருப்பார். மறந்தும் பெருங்கேடு சூழற்க சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு தனிச்சொல் சிறந்தீர் அல்லது பிறந்துன்னு ஒரு வாடப்பார் சிறந்தீர் துறந்தார் பெருமை துணைக்கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று. எனவே இந்த திருக்குறளையும் 22வது திருக்குறளை இணைத்து ஒரு வெண்பாவை அமைத்திருக்கிறார். அதே மாதிரி இது இருவிகற்பம், இது ஒரு விகற்பம். மறந்து அறம் துறம் திற. இருவிகற்ப அரிசியில ஒரு ஆசு இடையில சேர்த்து வந்திருக்கு பாருங்க. எய்தற்கு அரிய என்ற கால் அந்நிலையே செய்தற்கு அரிய செயல், ஒரு திருக்குறள் 480 என்று, அது ஆசு இடையில வரக்கூடிய பற்ற வைக்கிறார் ஒட்டு தெய்யம். வையகத்து தனிச்சொல் ஈதல் இசைப்பட வாழ்தல் அது அல்லது ஊதியமில்லை உயிர்க்கு. 231வது திருக்குறள். இரண்டு திருக்குறளை இணைத்து ஒரு வெண்பாவாக மாற்றுகிற ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு விருத்தியில இதை எடுத்துக்காட்டாக கொடுத்துருப்பாங்க. தொல்காப்பிய நச்சினார்க்கிற மறந்தும் பிறன்கேடு இணையதுக்கு சொல்லியிருப்பாரு. பாவிகாணிக்கு இந்த திருக்குறள் அதிகாரத்தினுடைய மொத்த பொருளே இதுலதான் இருக்கிறது என்று சொல்லியிருப்பாரு. இரண்டும் உருவின் கொண்டு முடியும் சொல் செய்யுட்பின் முற்பட்டு சூழற்க சூழின் மறந்தும் பிறன்கேடு சூழற்க சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு என்பதுல அந்த கொண்டு முடியும் சொல், அதாவது இரண்டன் ஒருவனை கொண்டு முடியும் சொல், அதாவது மறந்தும் பிறன்கேட்டை அது வந்து முன்னாடி வந்திருக்குது அப்படின்னு சொல்லி அவர் எடுத்துக்காட்டு காட்டியிருக்காரு. இவ்வாறு இந்த மேற்கோள் ஆட்சி பெற்றிருக்கிறது. இவ்வாறு இந்த இரண்டு திருக்குறளை பற்றியும் நம்ம இலக்கண நிலையில சிந்தித்தோம் என்று சொல்லிக்கொண்டு இந்த உரையை நான் இதோடு நிறைய செய்யலாம் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா, இந்த தலை என்றதும் கடை என்றதும் நிறைய திருக்குறள் வருது. இந்த துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் வகுத்தவற்றுள் எல்லாம் தலை. அதே மாதிரி இன்னொரு குறள்ல வந்து உழன்றும் உழவே தலை, உழந்தும் உழவே தலை தலை, இந்த மாதிரி நிறைய வருது. அதே மாதிரி கடையும் இந்த மாதிரி நிறைய வருது. இது வந்து அவரு ஒரு அழுத்தத்துக்காக எம்பசிஸ்க்காக சொல்றாரா இல்ல நிஜமாவே அதை வந்து ரேங்கிங் போட்டு தரவரிசைப்படுத்தி சொல்றாரா அப்படின்றது ஒரு ஐயம். தலை கடை சொல்றதுனால இடை வருதாங்கிறத நான் பார்க்கல. இடை கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனா இது நீங்க சொல்ற மாதிரி ஒரு சிறப்பை காட்டுவதற்காக இந்த தலை என்ற சொல்லை பயன்படுத்திக்கிற மாதிரி தெரியுது. உச்சம் அப்படிங்கிற நிலையில. ஆமா,
அப்போ நீங்க அதை எப்படி சொல்லுவீங்க? அது இந்த இதுல வந்து இது ஆங்கிலத்துல சொன்னா சூப்பர்லேட்டிவ் சொல்றது. சூப்பர்லேட்டிவ் தான் அது. சரிதான் நீங்க சொல்றது. அது மாதிரி பார்க்கலாம். ஸோ தி அந்த பெஸ்ட். பர்ட்டிகுலர் ஆஸ்பெக்ட் அல்லது பர்ட்டிகுலர் குணத்தை வந்து உயர்த்தி ஆ. காட்டுறது. கருத்தை ஆமா. வந்து தி குட். அதே மாதிரி இந்த செருவார்ன்றது பகைவர் என்ற பொருளையும் வருமா? சண்டை போடுறவங்க. 2 இடத்துல சொல்லியிருக்காரு. இப்போ பரிமேல் அழகரே 2 இடத்துல செருவார் அப்படிங்கிறதுக்கு பகைவர்னு போட்டு சொல்லியிருக்காரு. ஏனைய இடங்கள்ல செருவாருன்னே போட்டாரு. ஏன்னா துன்பம் தருவருங்க தான் அந்த இடத்துல பொருள் கொள்ள முடியும். அப்ப செருத்தல் அப்படிங்கிறதுக்கு துன்பம் தருதல். செருவார் அப்படிங்கிறது செற்றார். செற்றார் செற்றார்னு தான் வரும். செருத்தார்னு சொல்ல முடியாது. செற்றார். ஆமா. செருதல் தான், செருத்தல் அல்ல. செருத்தல்னா தடுத்தல், துன்பம் தருதல் அதுலயும் வரும். ஆனா செருதல் வேற, செருத்தல் வேற. அப்போ செருவார் என்று சொல்லக்கூடியவர்கள் செற்றவர்கள், துன்பம் பகைவர் எடுக்கலாம் சார். அதாவது என்ன சொல்ல வந்தேன்னா சார், நான் சொல்ற பாயிண்ட் என்னன்னா, இப்ப செரு அப்படிங்கிற பகுதியில இருந்து நர் சேர்த்தீங்கன்னா இது டெரிவேட்டிவ் சப்ஜெக்ட்ஸ். நர், பெருநர், வருநர்னு. அப்ப இது நவுன் டெரிவேஷன். அது இது வந்து வெர்பல் டெரிவேஷன். அதாவது செருவார் அப்படின்னு சொன்னா இவு வந்து உங்களுக்கு எதிர்கால இடைநிலை. அப்ப இதை வினையாளனையும் பேர் பார்ட்டிசிபல் நவுன் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. இட்ஸ் a participle noun. That is derived from a noun form. அது வந்து உங்களுக்கு செரு அப்படிங்கிறதுக்கு நவுனா வெர்பாங்கிறது இல்லாம அதுல இருந்து வரக்கூடிய நவுன் டெரிவேஷன். இது வெர்பல் டெரிவேஷன். இது வினையாக்கம். அப்போ இந்த வினையாளனையும் பெயரை வந்து நீங்க ஒரு ஆகுபெயர் பொருள்ல அல்லது பொருள் விரிவை சொல்ல வேண்டும் என்றால் அது திரும்ப திரும்ப வரணும். இந்த சூழ்நிலைக்கு ஏற்ப சொல்லலாம். செருநர்னா தெளிவாக அதை வந்து நீங்க பகைவர்னு சொல்லிடலாம். டெரிவேட்டிவ் நவுன். இது இட்ஸ் நாட் எ வெர்பல் டெரிவேஷன். வெர்பல் டெரிவேஷன் இஸ் ஃப்ளூயிட். அதனுடைய மீனிங் வந்து துன்பம் தருகிறவன். துன்பம் தருகிறவன் எல்லாமே பகைவரா இருக்கணும்னு அவசியம் இல்லை. கரெக்ட். ஏன்னா எதிரியா இருக்கிறவன் வந்து சாதாரணமா இருக்கும்போது நமக்கு தீமை செய்யறவனுக்கும் நம்மள வந்து சண்டை போடுறதுக்காக வர்றவனுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதான் நான் சொல்ல வந்தேன். அதனாலதான் அவரு இந்த சொல்ல வந்து ஒரு ஃப்ளூயிடான சொல்லு. இதுல வந்து என்னுடைய பொருள் பரப்பு நெகிழ்ச்சியுடையதா இருக்கிறது. அதுதான் நான் சொல்ல வந்தேன். நான் சொன்னது உங்களுக்கு அது இதாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் அதனுடைய சிக்னிபிகன்ஸ் நான் என்னுடைய ஐயம் வந்து இதுதான். தீமை செய்யறவங்க வந்து சாதாரண ஒரு வாழ்க்கையில வந்து தீமை செய்யறவங்களுக்கும் இன்னொரு நாடு போர் தொடுக்குது. அப்ப மோதும் போது ஒரு ஆர்மியா பகைவரா தான் கருதும். ஆமா, அது வேற. இப்ப நம்ம குழந்தைகள் ஏதாவது பாடாப்படுத்துறியே அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஆமா. ஏன்னா அதுல வந்து இன்னும் சொல்ல போனா இப்ப அலெக்சாண்டர் வந்து புருஷோத்தமனை தோற்கடிச்சதுக்கு பின்னாடியும் பாராட்டி, வீரத்தை பாராட்டி நாட்டை திருப்பி கொடுத்துட்டு போயிடுவாரு. சரி. பஞ்சாப். அதே மாதிரி 71 வார்ல மானெக்ஸா வந்து பாகிஸ்தான் சோல்ஜர்ஸை வந்து பார்த்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு பாகிஸ்தானுக்கு போறாரு. அதுல ஒரு அப்பா, அவரும் ஒரு ஆர்மி ஆபீசர், அவரை பார்த்துட்டு அவர்கிட்ட போய் உங்க மகன் வந்து ரொம்ப நல்ல முறையில இந்த போர் செஞ்சான், அதனால அவனை பத்தி பாராட்டி நான் உங்ககிட்ட சொல்லிட்டு போடலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப 2 ஆர்மிஸ்க்குள்ள நடக்கிற சண்டை வேற. ஆனா அதுலயே உள்ள ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு உன்னத குணத்தை வந்து பாராட்டுறது வேற. புறந்தார் கண்ணீர் மல்கன்னு திருவள்ளுவரும் சொல்றாரு. அதனாலதான் செருதல் என்றதுக்கு உள்ள வித்தியாசத்தை வேற ஒண்ணு. நீங்க சொல்ற கருத்து கூட சங்க இலக்கியத்துல ஒரு செருநரும் விளையும் செருநரும் விளையும் செய்தி புதல்வர்னு என்னமோ வரும். திருக்குறள் இந்த சங்க இலக்கியத்துல வரும். ஆமா, இது திருக்குறளையும் வருது இல்ல, புறந்தார்கண் நீர்மல்க தாகின் பெண் வருது தக்கதுடைத்து அப்படின்னு. ஆமா ஆமா. இன்னொன்னு அந்த சூழல் பத்தி கொஞ்சம் சொல்லுங்கயா. இந்த
ஊழிற் பெருவெளி யாவுள ஒன்று சூழினும் தான்றதுல இந்த சூழினம்ன்றதுக்கு என்ன சரியான அர்த்தம் என்ன? சூழ்தலுடைய அடிப்படை பொருள் சார். சூழ்தல் அப்படிங்கிறதுக்கு நான் அதை விட்டுட்டோம்னு நினைக்கிறேன். சூழ்தல் எடுக்கணும்னு நினைச்சேன். லெக்சியில இருந்து எடுக்காம விட்டுட்டோம். இருங்க. சூழ்தல்ங்கிறதுக்கு நான் எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்து இப்ப மறந்து போச்சு. சூழ்தல்ங்கிறதுக்கு உங்களுக்கு நிறைய பொருள் இருக்கு. லெக்சிகன் நான் காட்டுறேன் உங்களுக்கு. சூழ்தல் சூழ்தல்ங்கிறது சூழ்தல் அப்படிங்கிறதுக்கு வந்து சுற்றி இருத்தல்ங்கிறது ஒரு பொருள் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து சுற்றி இருத்தல், சுற்றி வருதல், அப்புறம் கருதுதல், புலைசூழ் வேள்வி. சரி. டு பிளாட் சதி ஆலோசனை, டு செலக்ட், டு நோ. ஆனா இது இந்த திருக்குறளுக்குரிய அடிப்படை பொருளை எண்ணுதல் அப்படிங்கிற பொருளை முக்கியமா அவங்க கொடுக்காம கருதல் கொடுத்துருக்காங்க. ஆனா வந்து மணிமேகலையிலிருந்து கொடுத்துருக்காங்க. திருக்குறள் தான் வழக்கமா கொடுப்பாங்க. சூழ்தல் அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக சூழ்தல், சுற்றி வருதலும், எண்ணுதலும் அடிப்படையில வேற வேறன்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஹோமோபோன்ஸா தான் இருக்கணும். தான் முந்துரும் அப்படின்றதுல வந்து எனக்கு அந்த சூழினம்ன்றதுக்கான சரியான பொருள் புரியல. சூழின எண்ணினும் அப்படிங்கிற இடத்துல தான் சொல்றாரு சார். அந்த இடத்துல பொருள் வந்து ஊழிப்பெருவெளி அவள அப்படிங்கிறதுல நீங்க ஒண்ணு நினைத்தல் அப்படிங்கிற பொருள் தான் அங்க இருக்கிறார். சூழ்தல் அப்படிங்கிறது சூழினுங்கிறது. அதாவது நம்ம என்னதான் பிளான் பண்ணாலும், எவ்வளவுதான் சிந்திச்சு செயல்பட்டாலும் அதுக்கு முன்னாடி ஊழ்வினை வந்துரும் அப்படின்ற அர்த்தத்தில் சொல்றாரா? ஊழி பெருவெளி 380 எடுக்கிறேன். அதாவது மற்ற ஒன்று சூழினும் தான் முந்திரும் தன்னை விளக்குதற் பொருட்டு தனக்கு மறுதலையானதோர் உபாயத்தை சூழினும் எடுத்திருக்காரு. தான் அவ்வுபாயமாயேனும் பிரிதொன்றானும் வழியாக வந்து அச்சூழ்ச்சியின் முற்பட்டு நிற்கும். ஊழ்மிக்க வலியுடையது. பெருவெளி சூழ்தல் பலருடனும் பழுதர எண்ணுதல். அதான் சூழ்தல்னா இந்த சூழ்ச்சி சூழ்வார் கண்ணாக ஒழுகலின்னு மன்னனுடைய மந்திரிக்கு பேரு வந்து தமிழ்ல வந்து மந்திரியினுடைய மொழிபெயர்ப்பு வந்து சூழ்வார். மந்திரிக்கிறவன் எண்ணுகின்றவன். சரி சரி. திருவள்ளுவரே சூழ்வார் அப்படிங்கிறது மந்திரிங்கிற பொருளை பயன்படுத்தி இருக்கிறார். சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் அவனை சூழ்ந்து கொள்ளல் அப்படின்னு சொல்லுவார் திருவள்ளுவரே. எனவே பழுதர எண்ணுதல். எனவே சூழ்தல் அப்படிங்கிறதுக்கு சூழ்ச்சி என்பது அதுக்கு தான் வருகிறது. ஆமா, சூழ்ச்சி, அதுல வந்து ஸ்ட்ராட்டஜி, ஆமா, நுண்ணறிவு. ஆமா, அதாவது இந்த ஸ்ட்ராட்டஜம் அந்த ரெண்டுக்கும் உள்ள ஒரு சின்ன வேறுபாடு மாதிரி கிருஷ்ணர் வந்து அதுல ரொம்ப ஃபேமஸ். ஸ்ட்ராட்டஜி ரெண்டையும் அப்பப்போ யூஸ் பண்ணி பாண்டவர்களை ஜெயிக்க வைப்பார். அதாவது ஆலோசனை, அதாவது கன்சல்டேஷன், டெலிபரேஷன், கவுன்சில் அப்படின்னு பொருள் கொடுக்குறாங்க சூழ்ச்சிக்கு. நம்ம பின்னாடி இப்போ பிளாட் பண்றது அப்படின்னு இன்றைக்கு வந்து சூழ்ச்சிக்கு வேற பொருள் வந்துடுது. வேற மாதிரி பொருள் வந்துடுது. ஆமா, சூழ்ச்சி. ஆமா, சூழ்ச்சி பண்றான் அப்படின்னா தந்திரம் பண்றான், கெடுதல் பண்றான். சூழ்ச்சி துணைவருங்கிறது மந்திரிகள். பிளாட்டிங்ன்றது வந்து கான்ஸ்பிரசி அந்த சென்ஸ்ல வரும். ஆமா, அதெல்லாம் பின்னாடி வருது. நமக்கு பின்னாடி அதுல நமக்கு வந்து ஏற்படுகின்ற சொற்பொருள் விரிவு.
பிளாட்னு ஒரு பொருள் கொடுத்துருக்காங்க சீவ சிந்தாமணியில. கொடியவன் கடிய சூழ்ந்தான், கன்ஸ்பயர் பிளாட். சீவ சிந்தாமணியிலே வந்துரு அந்த பொருள். அதான் ஆராயல்ங்கிற பொருள் இருக்கு. நின்னோடு சூழ்வல் தோழி, டு டெலிபரேட், கன்சிடர், கன்சல்ட். சரிதான். நம்ம என்னதான் ரொம்ப கேர்ஃபுல்லா பிளான் பண்ணாலும் அதுக்கு முன்னாடி வந்து ஊழ் வந்து நிக்குது அப்படின்ற அர்த்தத்தை தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம எவ்வளவு பிளான் பண்ணாலும் சரி, எவ்வளவு திறமையோடு ஆராய்ச்சி பண்ணாலும் அந்த பிளானுக்கு முன்னாடி அது தோல்வியடையணும் அப்படின்ற ஒரு இது வந்ததுன்னா ஊழ்வினை வந்து முன்னாடி நிற்கும் போது தோத்து போயிடும். அந்த ராக்கெட் கிளவுன மாதிரி. இது திருக்குறளே ஒன்று இருக்கு சார். இனி அண்ணன் என்னோடு சூழ்வார் யார் நெஞ்சே, துணி செய்து துவ்வாய்கான் மற்று. உன்னோடு எப்படி நான் வந்து ஆலோசனை பண்றது? நீயே வந்து நீ துணி செய்து துவாய் கான் மற்று, நீயே எனக்கு துன்பம் பண்ற, உங்கள்கிட்ட எப்படி நான் கன்சல்ட் பண்ண முடியும் நெஞ்சே அப்படிங்கிறார். நன்றி. அது நான் தனியா இன்னொரு சமயத்துல அதை இன்னும் ரொம்ப டீப்பா விவாதிக்கலாம். சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து குழல். சூழ்வார்ங்கிறது மந்திரி. மந்திரிகள் கண்ணாக இருக்கிறதுனால மந்திரிகளை சூழ்ந்து கொள்க, அவர்களை ஆலோசனை செய்து கொள்க அப்படிங்கிறார் திருவள்ளுவர். கன்சல்டேஷன். இருக்கா? இதை பேசுறது கேட்கலாமா? யாரோ பேசுறீங்க? பெப்சி, நீங்க பேசுறது கேட்கலாமா? பெப்சி, நீங்க ஏதோ கேக்குறீங்க. பெப்சி பேசுறது கேட்கலையே. எனக்கும் கேட்கல சார். மலையாளத்துல செருக்கன் அப்படின்னு ஒரு சொல் இருக்கு இல்லைங்க சார்? செருக்கன் வேற, அது சிறுக்கன்ல இருந்து வருது. சின்ன பையன் செருத்து நின்னுங்கிறது தடுத்து நிக்க நிறுத்த, செருத்து நிற்கும். ஓ சரி. செருவார் செருவாருங்கிற இந்த இதுல இருந்து அல்ல. ஆமா, அதுலதான் வருது. செருத்து நிற்கும். படைகள் வந்தாலும் செருத்து நிற்கும் மலையாளத்தை சொல்லுவாங்கல்ல. ஆறு வந்தாலும் ஏன் செருத்து நிற்கும் சொல்லுவாங்கல்ல. செருத்துனே தடுத்து அவர்களை எதிர்த்து நிற்பேன்ங்கிற இடத்துல வரும். மலையாளத்தில் இருக்கு செருவார், செருத்து. சரிங்க சார். நீங்க சொல்ற செருக்கன் வேற, அது சிறுக்கன்ல இருந்து வருது. சிறுக்கன்னா சிறுவேர், சிறுக்கன், சிறுமியர்னெல்லாம் நம்ம திவ்ய பிரபந்தத்திலையும் சிலப்பதிகாரத்திலையும் வருதே. சரி சரிங்க சார். நம்ம தமிழ்ல சிறுக்கி இருக்க, சிறுக்கினா கெட்ட பொருள் வந்துருது. செருக்கி, மலையாளத்தை செருக்கினா சின்ன பொண்ணுன்னு அர்த்தம் இல்லையா? ஆமாங்க சார். ஆனா தமிழ்ல அது கெட்ட பொருள். வேற கேள்வி இல்லைன்னா